ஸோ ஹாய் ஹலோ என்ன பண்ண போகிற சமயம் இந்த வீடியோ என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ திருச்சி ஃபுல்லாக மழையாக இருக்கனால கொஞ்சம் மழை சவுண்டு கேட்டுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. கூடவே மழையில் நினைஞ்சனால லேட்டாக சளி பிடிச்சிட்டு ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க வரோம்னு பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறதுக்கு முன்னாடிக்கு ஸோ இந்த வீடியோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஹீரோ பிரெயின். ஸோ எஸ்கேஸ் நம்ம தான் ஹீரோ பிரெயின். நான் வந்து இந்த ஹீரோ பிரெயின் பவரை வச்சு நம்மளால எண்டர் ட்ராகனை பீட் பண்ண முடியுமா முடியாதா அதான் நான் இந்த பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம ஆர்மர் எடுத்துக்கலாம். ஏன்னா எண்டர் ட்ராகன் ஈஸியாக முடிச்சிருவான். ஆர்மர் இல்லாமல் நம்ம இப்போ ஹீரோ பிரெயினாக இருந்தாலும் ஆர்மர் இல்லாமல் போனால் அடிச்சிருவான் கைஸ். அவன் கடவுளாக இருந்தாலும் உயிர் முக்கியம் இல்லை கைஸ். ஸோ என்ன சவுண்டே கேட்க மாட்டேங்குது. ஏசி இப்படியே பண்ணால் சவுண்டு கேட்க மாட்டேங்குது கேசி இந்த வெர்ஷனில். ஸோ அதே மாதிரி இதையும் ஒழுங்காக மாற்றி இருக்கணுமோ அதுவும் காட்டாதில்ல. ஸோ கைஸ் சேடு கைஸ். என்னோடய ஹார்ட்கோருக்காக இதை நான் என் ஸ்கின்னை போட்டு வச்சுருந்தேன். ஸோ என் ஸ்கின்னை தான் இப்போ தூக்கி சே இவனே நான் டோட்டம் ஆஃப் ஃபண்டையும் இதிலே வச்சுருந்துருக்கணும். ஸோ இப்போ ஒரு ஷீல்டு. ஸோ அதுக்கு முன்னாடி பவரை செக் பண்ணிட்டு போயிடலாம். அப்புறம் ஸ்டிக் இதை இப்போதைக்கு இப்படி வச்சுட்டு ஸோ முதல் பவர் ஸ்வாடுக்கு. ஸோ ஹீரோ பிரெயின் ஸ்வாட். ஸோ இந்த ஹீரோ பிரெயின் ஸ்வாடோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் டு யூஸ் எபிலிட்டி. ப்ரோ ஏஸ் நல்லா இருக்கு கேஸ். இது ஏஸ் நல்லா இருக்கு. அட நல்லா இருக்கு. ஸோ அண்ட் தென் என்னது இது எலக்ட்ரா வந்துருச்சு. ஸோ ஃபெதர் எடுக்கிறதுனால எலக்ட்ரா வந்துச்சா வேறு என்ன கொடுத்துருந்தானுங்க. கிளிக் டு எலிவேட், ப்ரெஸ் ஸ்பேஸ் டு கிளைடு. பை இஸ் எண்டில் பண்ண வேண்டிய அச்சீவ்மெண்ட்லாம் நம்ம ஓவர் வேர்ல்டில் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஓகே பறந்தாச்சு. ஸோ அப்படியே நேராக போய் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா விதர் ஸ்பெல். இதோட பவர் என்ன? வெறும் விதர் ஸ்பெல்னு கொடுத்தா ஒன்றும் ஆகலை. லெஃப்ட் கிளிக் பண்ணால் ஒன்றும் ஆகலை. ரைட் கிளிக் பண்ணால் கைஸ் இது அந்த விதர் எஃபெக்டை கொடுக்குது கைஸ். ஸோ ரைட் கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் விதர் எஃபெக்ட் வருது. பட் ஆனால் ஆடுக்கே இவ்வளோ நேரம் கைஸ். நான் ஒரு பஞ்சு கொடுத்து பார்க்கலாம் இவனுக்கு. ஸோ ஆடுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னா அப்போது எண்டர் ட்ராகன்லாம் எண்டர் ட்ராகன் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நெக்ஸ்ட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிக்கே வாட். என்னது இது பார்க்க லைட்டாக நியூக்ளியர் இது மாதிரியும் இருக்குது எனக்கு. ஸோ இது நம்ம ரைட் கிளிக் கொடுக்குறதுனால பக்கத்தில் உள்ளதெல்லாம் கோர்ஸ் டேட் ஆகுது. ஸோ இதை மரத்து விதர் ரோஸ் ஆகிடுச்சு கேஸ். மைண்ட் கிராஃப்டில் கொஞ்சம் ரேரான ரோஸு கேஸ் இது. இப்போ மரத்துக்கிட்டு கொடுத்தா என்ன ஆகும்? அது மருமக டேட்டா மாதிரி இருப்பாங்க. நல்லா இருக்கே. ஸோ கைஸ் இது ஆக்சுவலி அப்சிடியன்லாம் உடைக்க மாட்டேங்குது. ஸோ இது என்னது? ஸோ அப்சிடியன்லாம் இது உடைக்க மாட்டேங்குது. ஸோ வேறு என்னெல்லாம் கொடுத்தா வேறு ஒரு ஆளை திரும்ப வெதர் ரோஸ்ட்டில் நான் அடி வாங்கிட்டேன் தெம்பில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டோம். இதான் லைட்னிங் ராட். ஸோ இதோட வேலை இது பேரில் உங்களுக்கு எனக்கு லைட்டாக தோணிடுச்சு. ஸோ இப்போ யாராச்சும் மாப்ஸ் அடித்தோன்னா லைட்னிங் வரும். கரெக்டாக வரல அப்புறம் நல்லா இருக்கு கைஸ். இதே கைஸ் இவ்வளோ தூரம் போகுது. ஸோ அப்படின்னா அவனை கரெக்டாக அப்படி விட்டா. ஸோ கைஸ் நம்மளுக்கு சூப்பர். ஸோ எல்லாம் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம கில் கொடுத்து இங்கே வந்துடலாம். ஸோ இதை இன்னும் கொடுக்கல. ஸோ ஐ ஆஃப் என்ட்ரு எடுத்து நம்ம லக்குக்கு பாருங்க வெறும் ஒன்று தான்.
ஹார்ட்கோரை விடையாச்சும் இதில் கொஞ்சம் லக்கு அதிகமாக இருக்கு. ஸோ உள்ள போயாச்சு. ஸோ அண்ட் தென் இப்போ கடவுளே. ஓகே 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 பயந்துட்டேன். ஏய் செஸ் பிளேட் எங்கடா? ஏய் இதெல்லாம் போங்காட்டேன். ஈஸ் செஸ் பிளேட் எடுத்துட்டானுங்க, அதை மட்டும் எடுத்துடுறேன். ஸோ இப்போ நேரா ஸோ கைஸ் இது நல்லா இருக்கு. ஸோ ஆனால் என்ன சவுண்டு தான் ரொம்ப கேட்குது. ஸோ நான் இதை எவ்வளோ வச்சுருக்கேன், மாஸ்டர் வால்யூம் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். பட் ஆனால் அதிகம். ஸோ ஜஸ்ட்டு ஸோ லைட்னிங் ராடை போட்டாச்சு. இதுவும் இதுவும் ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு இது ஒர்க் ஆகுது. ஸோ ஈஸி கைஸ். ஸோ வந்து இது அப்படியே பண்ணு. ஸோ இதை ரொம்ப ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இதை இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ என்னங்க கொஞ்சம் இதை மீதி வச்சுட்டு இவனை ஓய் என்ன கேஸ் பறந்து போயிட்டான். ஹார்ட்கோரில் ஃபெதர் ஃபாலிங் இருந்திருந்து ஹார்ட்கோரில் ஃபெதர் ஃபாலிங்கால இவன்டன் தப்பு செய்யணும். எப்படி எப்படிலாம் ஹார்ட்கோரில் வச்சு கொடுமைப்படுத்தினேன். ஐயோ போச்சு. இப்போ அவனுக்கும் அந்த வழி என்னன்னு தெரிஞ்சிருக்கும் கேஸ். ஹார்ட்கோரில் ஃபெதர் ஃபாலிங் 4 இல்லைனா கண்டிப்பாக ஹார்ட்கோரே முடிஞ்சிருக்கும் எனக்கு. நீங்கள் எப்படிலாம் டார்ச்சர் பண்ணானா ஹார்ட்கோர் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நல்லா இருக்குது. ஸோ ஓகே இப்போ மேலே போய் இருக்கான்னு பார்த்தேன். ஸோ இப்போ நேராக என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா எண்டர் டிராகன் எங்கேயோ இருக்கான். ஸோ திரும்ப மேலே போய் இப்போ நம்ம வந்து ஓகே கேஸ். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம எண்டர் டிராகன் கீழே வர்றது தான் நம்மளுக்கு வெயிட்டிங். ஸோ கேஸ் ஸோ பார்க்க எப்படி இருக்காங்க கேஸ். ஸோ ஹீரோ பிரெயின் டைமண்ட் ஆர்மர் போட்டுருக்கான். ஸோ நம்ம தான் இங்கே ஹீரோ பிரெயின். ஸோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கேஸ். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடணும்னு நினச்சேன். பட் ஆனால் இவன் மேலே போய்ட்டு வரவே மாட்டான். இவன் எங்கே இருக்கான் ஃபஸ்ட்டு? ஸோ இதோ பக்கத்தில் வந்துருக்கான். ஸோ இப்போ இவனை இப்படி வச்சு முடிக்க முடியுதான்னு பார்க்குறேன். ஸோ இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக மறைச்சிருது. ஸோ இப்போ நான் இப்படி வச்சு பார்க்குறேன். ஸோ வாய்ப்பு இல்லை கைஸ். இவன் மேலே பட்டவன் ஆக மாட்டேங்குது. ஸோ விதர் ஸ்பெல் இவன் மேலே விதர் ஸ்பெல்லை ட்ரை பண்ணலாம். ஓகே ஸோ கேஸ் ஸோ மாஸ்டர் வால்யூமை ஃபுல்லாக குறைச்சி ஜஸ்ட்டு இதோ 2 போதும். ஓ கேஸ் இவனை டக்குன்னு சாவடிச்சிட தேவையில்ல. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம லைட்னிங் ராட் கேஸ் இதோ இந்த ஹீரோ பிரின்ஸ் வாடே போதும் கேஸ். நான் இந்த மோடை பேசாமல் முடியாதுதான். பட் இது வந்து 1.20க்கு மட்டும் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். டக்கு நான் என்னோட ஹார்ட்கோர் வேர்ல்டு அதை கொண்டு வந்துடுவேன். நல்லா இருக்கே கிரியேட்டர், தயவு செஞ்சு அப்டேட் பண்ணியா இதை. இப்போ என்ன பண்ணலாம்னா இது இப்படி கட்டி மேலே போயிட்டு இவன் அப்படியே இப்படியே வச்சு கொண்டுடலாம் கேஸ். கேஸ் சும்மா அடிச்சேன் கேஸ். நான் இதோட இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அடா பாவி, டக்குன்னு செத்துட்டானே. அவன் சாவுறதை விட கண்குள்ளார் காட்சியாக பார்க்கலான்னு நினைச்சேன். ஐயோ போச்சு. பெட்டு ஸோ பெட்டு அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ நேராக போய் ஸோ நம்ம தலைவன் வந்து அடியில் அவன் செத்துட்டான். பட் ஆனால் இன்னும் மேலே தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அடிச்சிட்டோம். ஸோ இவனை இப்போ விட மாட்டேன். இருடா, உன்னை வச்சு என்னென்னலாம் பண்ணுறேன் பாருடா. ஸோ இந்த என்டர்மேன்ஸாக நம்ம பிடிச்சி முடிச்சிடலாம். ஸோ ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ஸ்குவாடே போதும் கேஸ். நீங்கள் தைரியமாக இருக்கலாம் எப்போவுமே. இங்கே பாருங்களேன், சும்மா ஜாலியாக இருங்க கேஸ் எப்போவுமே. இதை பார்த்து இதை வந்து 3 சீஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு இதை பார்த்தா எண்டு தான் சீஸ்ன்னு தோணுது. சீஸ் மாதிரி அப்படியே உடையுது.
என் பக்கத்தில் எவனாச்சும் வந்தீங்கன்னா அவன் எரிஞ்சே செத்துருவீங்கடா. இது என் சாவண்டா. என் விதர் ஸ்பெல்லு போட்டு உங்களுக்கு சாவத்தை விடுறேன். ஸோ ஜஸ்ட் ஸோ ஈஸி இந்த எல்லா பொருட்களும் மட்டும் நான் என்னோட இதுக்கு இந்த ஸ்வாடு இப்படி அடித்தா எப்படி போகணும்னு எனக்கு பொருளும் தெரியாது. ஸோ அப்படியே கீழே குஸ் ஏசி இப்போ இது அப்படியே கீழே குஸ்ஸு இப்போ என்ன பண்ணலான்னா ஈஸ் வாயிட உடைக்குது. ஈஸ் வாயிட உடைக்குது. வாயிட உடைக்குது. ஸோ நம்ம ஆர்மரை கட்டிட்டு ஜாலியாக அப்படியே ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஸ்டீக்கை சாப்பிட்டு அப்படியே கீழே ஜாலியாக குடிச்சிடலாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கேஸ், பாய் பாய் கேஸ், பாய். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு வந்து ஒரு சார்ஜ் எடுக்கு. நான் கடைசியில் ஷீல்டு யூஸ் பண்ணல. ஒரே ஒரு சார்ஜ் எடுக்கு ரிப்போர்ட்டை மட்டும் செத்துடுறேன். நான் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு கேஸ். போர் அடிக்கும்ல. ஸோ க்ரீப்பர் தேடி கண்டுபிடிச்சாச்சு. க்ரீப்பரை சார்ஜ் க்ரீப்பர் ஆக்கியாச்சு. ஐயோ உள்ள உயிரோட இருக்கா? உள்ள உயிரோட இருக்கானா என்ன? இல்லை செத்துட்டான். ஸோ சேட். ஏய் உன்ன மாதிரி பக்கி போயிட்டு நான் சாக மாட்டேன்டா. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நார்மல் க்ரீப்பர் தேடி அந்த லைட்னிங் ராடை வச்சு நம்ம அவனை வந்து சார்ஜ் க்ரீப்பராக மாற்றணும். இப்போ அவங்க மொத்தம் இத்தனை பேர் இருக்கானுங்க. ஸோ ஜஸ்ட்டு கேஸ். ஸோ ஒருத்தன் செத்துட்டான். ஸோ கரெக்டாக இப்போ அவன் மட்டும் உயிரோட இருந்தால் போதும். இவன் உயிரோட இருக்கணும். ஸோ உயிரோட தான் இருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஓகே ஸோ செத்துடலாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கேஸ், பாய் பாய் கேஸ், பாய். ஸோ என் பீஸை நான் சாவடிக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணுறேன்டா. ஸோ பாய் கேஸ்.